நம்ம உடல்ல சில இடங்கள்ல சில கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிச்சுருங்க. அதுல ஒண்ணு தான் இந்த ஃபேட் அப்படின்னு சொல்றது. தேவையில்லாத இடத்துல இந்த கொழுப்பு போய் தேங்க ஆரம்பிச்சு, என்னுடைய பாடி ஸ்ட்ரக்சரே அது வந்து ஸ்பாயில் பண்ணுது. இதனால பெரிய டிப்ரஷனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். மெயினா தைஸ்ல தாங்க, தொடைப்பகுதியில அதிகமா கொழுப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம உட்கார்றோம் இல்லைங்களா, அந்த போஸ்டர்ல உட்காரக்கூடிய அந்த ரீஜன்ல கீழே, அதுக்கப்புறம் இந்த தைஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நார்மலா இருப்பாங்க. ஆனா எனக்கு இடுப்பு பகுதி மட்டும் பெருசா இருக்கு, தொடையோட 2 பக்கமும் இப்படி வளைஞ்ச மாதிரி ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சேடில் பேக் ஃபேட் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். அது என்ன டாக்டர் சேடில் பேக் ஃபேட்னா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நிறைய பெண்களுக்கு பெரிய மன உளைச்சல். டாக்டர் எனக்கு பாருங்க, 2 விஷயம் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. டாக்டர் எனக்கு அடி வயிற்று பகுதியில் பாருங்க, நீங்க நீங்க பாருங்க மேம், எவ்வளோ பெரிய பேக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அதே மாதிரி இந்த தைஸ்ல 2 சைடு இங்க பாருங்க மேம், எவ்வளோ வேஸ்டா இந்த சதை எனக்கு பாருங்களேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியல, ஒரு சாரி கட்டினா அழகா இருப்பேன் மேம், ஆனா இடுப்பு மட்டும் சைட்ல பெருசா அசிங்கமா தெரியுது மேம், இது இப்போதான் கொஞ்ச நாளா ஒரு 2 இயர்ஸா இப்படி என்னென்னவோ பண்ணிட்டேன், இது எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. என்னன்னா நம்ம ஜென்ரலாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறோம், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறோம், நார்மல் ஃபேட்னா இது கரைஞ்சிரும். இந்த ஸ்டபான் ஃபேட் அப்படின்னு சொல்கிறது, டபுள் சின் வந்துருச்சு, முகத்தில் வந்து டபுள் சின் வருது, இடுப்பை சுற்றி அப்படியே சைடில் எப்படி இந்த தைஸில் எனக்கு இருக்கோ அதே மாதிரி இடுப்பு பகுதியில் மேலேயும் எனக்கு வந்து கொத்தா சதை அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இப்படி கை வச்சா இவ்வளோ வருது டாக்டர், அப்படி பல்ல கடிச்சிட்டு சொல்கிறீங்க. அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. இது எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம ஈஸியாக நான் சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடல்ல சில இடங்கள்ல சில கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிச்சிருங்க. அதில் ஒன்று தான் இந்த ஃபேட் அப்படின்னு சொல்கிறது. தேவையில்லாத இடத்துல இந்த கொழுப்பு போய் தேங்க ஆரம்பிச்சு, என்னுடைய பாடி ஸ்ட்ரக்சரே அது வந்து ஸ்பாயில் பண்ணுது, இதனால பெரிய டிப்ரெஷனாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இல்லை கிடுகிடுன்னு எனக்கு வெயிட் கெயின் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு மெயினாக தைஸில் தாங்க, தொடைப்பகுதியில் அதிகமாக கொழுப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம உட்கார்றோம் இல்லைங்களா, அந்த போஸ்டரில் உட்காரக்கூடிய அந்த ரீஜனில் கீழே, அதுக்கப்புறம் இந்த தைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நார்மலாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு இடுப்பு பகுதி மட்டும் பெருசாக இருக்குது, தொடையோட 2 பக்கமும் இப்படி வளைஞ்ச மாதிரி ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சேடில் பேக் ஃபேட் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். அது என்ன டாக்டர் சேடில் பேக் ஃபேட்னா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது இடுப்புக்கு கீழே அப்படி பெருசாக இருக்கிற மாதிரி, அதாவது தைஸில் அதிகமாக சைடில், அதுவும் தைஸோட சைடில் நம்ம கையை வச்சு இழுக்கிற அளவுக்கு அதிகமாக ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கும். இது வந்து ஸ்டபான் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக இந்த சேடில் பேக் ஃபேட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ குதிரை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லக்கேஜ் நிறைய ஏற்றுவாங்க. ஸோ குதிரைக்கு மேலே 2 பக்கமும் நல்ல பெரிய பேக் வந்து அப்படியே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக தெரியும், அது பின்பக்கமாக இருந்து பார்த்தோம்னா சென்ட்ரலில் குதிரை இருக்கும், 2 சைடும் அந்த பேக் இருக்கும். அதே மாதிரி ஷேப்பில் பெண்களுக்கு வர்றதுனால தான் இது இந்த பேர் சேடில் பேக் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நிறைய பெண்களுக்கு பெரிய மன உளைச்சல். டாக்டர் எனக்கு பாருங்க, 2 விஷயம் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. டாக்டர் எனக்கு அடி வயிற்று பகுதியில் பாருங்க, நீங்க பாருங்க மேம், எவ்வளோ பெரிய பேக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அதே மாதிரி இந்த தைஸ்ல 2 சைடு இங்க பாருங்க மேம், எவ்வளோ வேஸ்டா இந்த சதை எனக்கு பாருங்களேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியல, ஒரு சாரி கட்டினா அழகா இருப்பேன் மேம், ஆனா இடுப்பு மட்டும் சைட்ல பெருசா அசிங்கமா தெரியுது மேம், இது இப்போதான் கொஞ்ச நாளா ஒரு 2 இயர்ஸா இப்படி என்னென்னவோ பண்ணிட்டேன், இது எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. என்னென்னா நம்ம ஜென்ரலாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறோம், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறோம், நார்மல் ஃபேட்னா இது கரைஞ்சிரும். இந்த ஸ்டபான் ஃபேட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் இந்த ஃபேட் கரைஞ்சி வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்வேன், வெயிட் லாஸ் பண்ணணுமா, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். 6 மாதம் 7 மாதம் நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே மாதத்தில் எனக்கு மேரேஜ் இருக்குது, நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும், 10 கிலோ குறைங்க, 12 கிலோ குறைங்கலாம் இது பாசிபிளே கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஒவ்வொருத்தரோட பாடி டைப்பும் ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த ஃபேட்டை குறையணும். இந்த ஸ்டபான் ஃபேட் நம்ம உடலில் வர்றதுக்கு எங்கெங்கெல்லாம் வேறு எங்கெங்கே இதெல்லாம் இந்த ஃபேட் படியுது, இது குட் கொலஸ்ட்ராலா பேட் கொலஸ்ட்ராலா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. முக்கியமாக இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தைஸோட 2 பக்கமும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆர்ம்பிட்ஸ், அந்த நம்மளுடைய அண்டர் ஆர்ம்ஸ்க்கு முன்பக்கம், ஏதாவது நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே மட்டும் எனக்கு அப்படியே சதை வெளியில் தெரியுதுங்க டாக்டர், என்னால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அதே மாதிரி ஆர்ம்ஸ் ரொம்ப தொலைன்னு லூஸாக இருக்குது, டபுள் சின் வந்துருச்சு, முகத்தில் வந்து டபுள் சின் வருது, இடுப்பை சுற்றி அப்படியே சைடில் எப்படி இந்த தைஸில் எனக்கு இருக்கோ அதே மாதிரி இடுப்பு பகுதியில் மேலேயும் எனக்கு வந்து கொத்தா சதை அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி, அப்படி கை வச்சா இவ்வளோ வருது டாக்டர், அப்படி பல்ல கடிச்சிட்டு சொல்கிறீங்க. அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி குடிங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. இது எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம ஈஸியாக நான் சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். 6 months ஆகுது. நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஃபேட் ஈஸியாக நமக்கு கரையும். என்னென்னவோ நீங்கள் சர்ஜரிலாம் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அது உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதா அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ நேச்சுரலாக இந்த ஃபேட்டை, இங்கெல்லாம் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டை எப்படிங்க கரைக்கலாம்? நிறைய வழிமுறைகள் இருக்குது. இந்த ஸ்டபான் ஃபேட் அப்படின்னு சொல்கிறது என்னென்ன காரணங்களால் ஏற்படுது? முதல் காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தாங்க. ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய பேருக்கு இருக்கும். இது வந்து ஒரு தனி டாப்பிக்காகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதுவுமே பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை தான், சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்ம அதிகமாக இன்டேக் ஃபுட் எடுத்துப்போம், ஃபீட் பண்ணணும் இல்லையா? ஸோ குழந்தைக்கு ஃபீட் பண்ணணுன்ட்டு நிறைய ஃபுட் எடுத்துப்போம், அது நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த ஃபுட்டை நமக்கு எப்படி நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அதே மாதிரி உடல்லையும் அதிகமான ஃபேட்டை அது விட்டுட்டு போகுது. அதனால நம்ம அந்த டைமில் சிசரியன் பண்ணியிருப்போம், ஸோ அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது. ஸோ தேவையில்லாமல் அதிகமாக கொழுப்பு சேர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ பிரெஸ்ட்லேயும் சரி, அண்டர் ஆர்ம்ஸ்லேயும் சரி, ஆர்ம்ஸ்லேயும் சரி, வேஸ்ட்டில், தைஸில் இந்த மாதிரிலாம் ஃபேட் தேங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளாக நம்ம அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் மோர் தென் 1 year அப்படியே நம்ம இருந்துக்கிட்டோன்னா இன்னும் நமக்கு ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி ஃபேட் டெபாசிஷன் அதிகமாக இருக்கும். பிசிஓடி முக்கியமான ஒரு காரணம், ஆனால் நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். பீரியட்ஸ் வரலையா, ஓகே அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ஃபேட் டெபாசிட் அதிகமாகி உங்களுக்கு வெயிட் கெயின் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஜெனட்டிக்காக கூட இருக்கலாங்க ஒரு சிலருக்கு, அம்மாக்கோ நம்ம பாட்டி அம்மாக்கோ இந்த மாதிரி ஒரு பாடி ஷேப் இப்படி தாங்க அப்படின்னா ஜெனட்டிக்காக கூட நிறைய பேருக்கு வரலாம். இல்லை நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றோம், ஆயிலி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம், இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே குடுன்னு போயிட்டு நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க, வேறு ஆப்ஷனே கிடையாது. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துருங்க, லிப்பிட் ப்ரொஃபைல் பாருங்கள், தைராய்டு ப்ரொஃபைல் பாருங்கள், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பாருங்கள். இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுடைய பேட் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது, டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, இதை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு நம்ம மெடிசன்ஸோ டயட்டோ நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கு பெஸ்ட்டாக நம்ம ஃபுட்டில் என்னென்ன டாக்டர் ஃபாலோ பண்ணோம், ஈஸியாக இந்த கொழுப்பு கரையணும், நான் என்னென்னவோ ஹெர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான மருந்து, இந்த ஃபேட் கரையாத கொழுப்பையும் கரைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கடுகு ரோகிணி கற்பம் அப்படின்னு சொல்கிறது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டுங்க. ரொம்ப வருஷமாக இந்த மருந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த கடுகு ரோகிணி கற்பம் அப்படின்னு சொல்கிறது என்னென்ன வேலைகள் உங்கள் உடலில் செய்து ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யும், பிசிஓடி இருந்தால் அதை முற்றிலுமாக கரைக்கக்கூடியது, இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கும் சரி, இந்த வெயிட் என்ன வகையான ஃபேட்டாக இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு இந்த கடுகு ரோகிணி கற்பம் பயன்படுது. இதுலையுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பிராண அமுத கஷாயம்னு ஒன்று கொடுக்குறோம். இந்த பிராண அமுத கஷாயம் எதற்குன்னா நம்ம உடலில் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், அந்த பீனியல் கிளாண்டை உங்களுக்கு நல்லா செக்ரீட் பண்ணி ஹார்மோன்ஸை வந்து நமக்கு இம்பேலன்ஸாக இருக்குன்னா அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன். வீட்லேயுமே நம்ம ஈஸியாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எப்படின்னா அந்த பார்லி, கொள்ளு, பச்சைப்பயிறு இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய கஞ்சி வகை. அது எப்படிங்க ரெடி பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். 1/2 கிலோ பார்லி எடுக்கிறீங்க அப்படின்னா 250 grams நீங்கள் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க, 250 grams கொள்ளு எடுத்துக்கோங்க, 3 லேசாக வறுத்து குருணை மாதிரி அரைச்சி இதை டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நல்லா செமிசாலிடாக பூண்டு, வெந்தயம், சீரகம், பாதி உப்பு சேர்த்து காலையில் டயட்டாக இதை சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ அந்த தேவையில்லாத கொழுப்பு உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ கவலையே வேண்டாம், வெயிட் கெயின் ஆகிட்டே போதுங்க.
பாடி ஷேப் நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, ஈஸியான முறையில் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.